வெள்ளி விலை, தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா, வெள்ளியும், தங்கத்தையும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நமக்குமே ஆசை இருந்தாலும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தாலும், நம்மக்கிட்ட இருக்கிற பழசு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு வாங்கணும் சொன்னாலும், இந்த வாங்குற நேரத்தில நம்ம எந்த நேரத்தில வாங்கணுன்ற டவுட்டு நெறைய பேருக்கு இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இப்ப தான் புதுசா புரிஞ்சுது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். விலை ஏறி இருக்கிறம்போது மாத்துனாலும் சரி, அதாவது பழசு மாத்திட்டு புதுசு எடுக்கணும். விலை ஏறி இருக்கிறம்போது மாத்துனாலும் சரி, விலை குறைஞ்சு இருக்கிறம்போது மாத்துனாலும் சரி, அது நமக்கு அவ்வளவா பெருசா லாஸ் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஆனா தேய்மானம் இருக்கும். பழைய வெள்ளி குடுத்துட்டு எடுத்தோம்னா, கண்டிப்பா பழைய வெள்ளியில தேய்மானம் இருக்கும். நம்ம அதே கடையில எடுத்திருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. வேற கடையில எடுத்துட்டு அந்த கடையில மாத்தோம்னா, அதுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் போடுவாங்க. இதுலலாம் வந்து கிராம்ஸ் குறையும். ஆனா, நம்ம எடுக்கிற புது வெள்ளிக்கு கிராம்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அதிகமா காசு குடுத்து வாங்குற மாரி தான் இருக்கும். ஆனா, பழைய வெள்ளிக்கு நம்ம விலையேற்ற நேரத்தில போய் மாத்துனோம் அப்படின்னு சொன்னா, பழைய வெள்ளிக்கு நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. விலை குறைச்சலான நேரத்துக்கு போய் மாத்தணும்னு சொன்னாலும், பழைய வெள்ளிய வந்து அந்த குறைச்சலான ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. ஸோ, அதனால என்ன ஸ்ட்ராட்டஜினா, புதுசா எடுக்கும்போது மட்டும் நம்ம வெள்ளியோ, தங்கமோ புதுசா எடுக்கும்போது மட்டும், அ விலை வந்து குறைவா இருக்கிற நேரத்தில பார்த்து வாங்கணுன்றது நான் புரிஞ்சுகிட்டதா நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம் அதாவது நம்ம மாத்தணும் அப்படி சொன்னா, பெருசா ஒரு பெரிய மாற்றமே இல்ல. விலை ஏற்றத்துல வேணாலும் மாத்தலாம், விலை இறக்கத்துல வேணாலும் மாத்தலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம போட்டது பழசு எல்லாமே தேய்மானம் கழிச்சு, நமக்கு லாஸு தான் வரும். மேக்ஸிமம் லாஸு தான் வரும். விலை ஏத்தத்துல வித்தாலும் லாஸு தான், விலை குறைச்சல்ல வித்தாலும் லாஸு தான். புதுசா எடுக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம அந்த விலை வந்து குறையிற நேரத்துல பார்த்து டக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அம் நீங்க எப்படி வாங்குவீங்க? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க? சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் வாங்குன கொலுசு. இந்த மாதிரி வந்து ஜால்ரா கொலுசு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட போட்டிருந்தேன். அப்புறம் ரொம்ப தேஞ்சு ஒரு மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாத்தி இதே மாதிரி கொலுசு வாங்குனேன். அதுவுமே செட் ஆவல. அதுக்கப்புறம் நான் 3, 4 கொலுசு மாத்திட்டேங்க. ஆனா ஒரு 5 வருஷமா கொலுசே வந்து மாத்தல. பழசே தான் போட்டுட்டு இருந்தேன். அதையும் மீறி அந்த பழசும் ரொம்ப தேஞ்சு போய், உடைஞ்சு போய் ஆயிடுச்சு. மாத்த முடியாம 4, 5 மாசம் கால்ல கொலுசே இல்லாம வெத்து காலா தான் இருந்தேன். இப்ப தான் பழைய கொலுசு, வெள்ளி, நாணயம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த 2 கொலுசும் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் கடை பக்கம் கொலுசு வாங்கவே போக மாட்டேன்னு நெனைக்கிறேன். வாங்க நான் வந்து கடைக்கு போனத காமிக்கிறேன். என்னதான் வெள்ளி விலை, தங்கம் விலைன்னு ஏறிக்கிட்டே இருந்தாலும், தங்க நகை கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து, அச்சோ! இப்ப ஏறுமா? இப்ப இறங்குமா? எப்ப ஏறுமா? அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கோம். அதையும் மீறி நம்மக்கிட்ட இந்த டைமும் விட்டுட்டோம்னா, நமக்குன்னு ஒரு கொலுசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்கிற பழசு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு எடுத்துன்னு போய் மாத்தலான்னு நாங்களும் வெள்ளி கடைக்கு வந்துட்டோம். நிறைய வந்து கலெக்ஷன்லாம் இருந்தாலும் காமிச்சாலுமே சரி, எங்க காலுக்கு வந்து அது வந்து சரியே ஆகலை. ஏன்னா எங்கள் கால் ரொம்ப குட்டி காலாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு 9.5 10 இப்படி தான் வந்து டிசைன் நல்லா இருக்குது. ஒரு ஃப்ளெக்சிபிள் மாடலில் தான் இன்னும் டிசைன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சாதாரண ஓல்டு மாடலில் வந்து டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓல்டு டிசைனாகவே தான் இருந்துச்சு. சின்ன காலாக இருக்கிற எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதே டிசைன் தான், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொக்கி டைப்பில் டிசைன் இருக்குது. ஆனால் நாங்கள் கொக்கி டைப்பு வந்து மேக்ஸிமம் விரும்புறதில்லை. அதனால திருகணி டைப் தான் நாங்கள் பார்த்தோம். ஏதோ பிடிச்ச வகையில் நாங்களும் செலெக்ஷன் பண்ணணும். ஆனால் வந்து என்னோடய கொலுசு, பழைய கொலுசு, பையனோட செயின், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதேமாரி தம்பி ஒய்ஃபுமே சரி, பசங்களோட அருணா கயிறு, அவளோட செயின் எல்லாம் அறுத்துக்கிட்டது எல்லாமே போட்டுட்டு தான் நாங்கள் எடுத்தோம். எப்படி எடுத்தாலும் சரி நமக்கு லாஸு தான். என்ன செய்கிறது? ஆனால் ஆசை யாரை விட்டுதுன்றதை விட இதுதான் பெண்களுக்கு அழகு. காலுக்கு மெட்டி கொலுசு வந்து பெண்களுக்கு அழகு. ஸோ அதனால் நாங்களும் வந்து காலில் வந்து நாங்கள் ஒரு 4-5 மாதமாகவே கொலுசு இல்லாமல் தான் இருக்கோம். நானும் சரி, என் தம்பி ஒய்ஃபும் சரி. மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு தான் வழி கிடச்சிச்சு. இதையும் விட்டோன்னா நம்மளால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு தம்பி பொண்ணுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, அவளுக்கு ஒன்று எடுத்துட்டோம். எப்படியும் ஆனால் லாஸு தாங்க. ரொம்ப வந்து அதிகமான விலைங்க, எல்லாமே விலை. இப்போ நான் போடுற கொலுசு வந்து இது வந்து 50,000 கிட்ட வந்துச்சு. இன்னொரு கொலுசு நான் காலில் போட்டது வந்து நான் 39
அதை தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணோம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து 39 சில்லற வந்தது. தம்பி ஒய்ஃபும் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, பசங்களுக்கு ஒன்று எடுத்துட்டோம், நாங்களும் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, எடுக்க வேண்டியது எடுத்துட்டோம். ஆனால் வந்து பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இதில் வந்து காசு அதிகமாக செலவாகுதுன்றது தான் பெரிய விஷயம். என்ன தான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நம்ம இதில் இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் விரும்புகிறத என்னைக்கு கைவிடுறோமோ அன்னைக்கு தான் வந்து இதுக்கான ஒரு விடிவுலாம் வரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கால் செயின் உங்களுக்கு காமிச்சேன், பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, விளாகு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இப்போ ஒரு விஷயம் நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். காலையிலே நம்ம வந்து இந்த கொலுசை போட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு வாரத்திலே வந்து கருப்பாக ஆரம்பிச்சிருது. இப்போ புதுசாக நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, அந்த ஹேர் வாஷ் தலை குளிக்கிற அன்னைக்கு காதில் இருக்கிற கம்மலும் நம்ம காலில் இருக்கிற கொலுசுமே கழட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம மறுபடியும் அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு காலில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு அது அழுக்கு படாமல் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஷாம்பு, சோப்பு போடுற தலையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து குளிக்கும்போது அந்த மெட்டிலேயோ கொலுசுலேயோ படுறதுனால தான் அது வந்து அழுக்காகுது. அதனால நம்ம வந்து இந்த ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு மட்டுமா வச்சு இந்த கொலுசெல்லாம் நம்ம அவுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே வந்தாலும் வீக்லி ஒன்ஸ் அந்த கழட்டிட்டு நீங்கள் குளிக்கிற டைமில் லைட்டாக வந்து டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஷாம்பு போட்டு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி நல்லா ப்ரஷ்ஷில் போட்டு ஒரு கழுவிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் அந்த பக்கம் இருக்க கொலுசு ஒரு வாரம் காலில் போட்டிருந்தேன், எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்குமே நான் வந்து ஹேர் வாஷ் 2 டைம் பண்ணால் அப்பயும் கால்லேருந்து கழட்டி அதை க்ளீன் பண்ணி தான் நான் போட்டேன். அப்படி இருக்கும்போதே அப்படி இருக்குது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது தான் நல்லா பளபளன்னு இருக்கும். அது காலில் போட்டோன்னா அதனுடைய இது நிலை வந்து மாறி தான் போகும். என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கழுவி போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொலுசு வாங்கின விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். எப்படி வாங்கினா எப்படி வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படிலாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எங்கேனா போனால் வந்து கல்யாணம், காட்சி அப்படின்னு போகிறதுக்காக எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். அது ரெகுலர் யூஸுக்கு நான் வந்து அந்த கொலுசை பயன்படுத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்துக்கும் வந்து வீட்டில் இருக்கிற வெள்ளி வந்து நிறைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வாங்கியிருக்கோம். வெளியில் தான் கொஞ்சம் காசு எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழியில் இப்போ விட்டேன்னா எப்பயுமே வாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு விலை ஏற்றம் கிராம் ரூ. 280 அப்படின்ற டைமில் தான் நாங்கள் போய் வாங்கினோம். ரொம்பவே காசு அதிகமாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது 39,000 சில்லற, அதுக்கு உள்ளார இருக்கிறது 49,000 சில்லற. 50, 30, 40 அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் நான் வாங்கின பில்லு. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை கிராம் பழசு போட்டேன், எவ்வளோ கிராம் புதுசு வாங்கினேன், நம்மளோட பழைய கிராம் மொத்தமாக எவ்வளோ இருந்தது, அது உருக்குனதுக்கப்புறம் எவ்வளோ வந்தது, அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நமக்கு இங்கே பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. 2 செட்டு நான் வாங்கினது. இந்த கொலுசு வந்து நான் உங்களுக்கு பில்லு காமிச்சிருக்கேன். நிறைய நமக்கு வேஸ்டேஜில் தான் நமக்கு வந்து லாஸ் ஆகுறது. தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும், நம்ம பழசு கொடுக்கும்போது வேஸ்டேஜ். அதனால் சரி, நீங்கள் வாங்கும்போது மட்டும் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விலை குறையும்போது வாங்குங்க. மாற்றுறதுனா எப்போ வேணாலும் மாற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.